Shruti, India's premier magazine for the performing arts, welcomes you to its first video magazine. Ellarkum namaskaram. This topic for this morning, the vision of Raga in Tyagaraja Swami's compositions. Sri Sriram Parshuram has already dealt with Tyagaraja Swami's handling of the rare and newer ragas. This topic is really a vast one. In this beautiful composition, Tyagaraja Swami ரொம்ப அழகா சொல்றார். ஸ்வரராக சுதாரச யுக்த பக்தி ஸ்வர்காப வர்க்கமுரனர். అండ్ బహుజన్మములకు పైన ஞானி ஒரு மோட்சம் அடைகிறதுக்கு நிறைய ஜென்மா எடுக்கணுமா, ஞானி ஆகணும், அதெல்லாம் சரி வாஸ்தவம் தான். ஆனால் சகஜ பக்தித்தோ ராக ஞான ஒருத்தருக்கு யார் ஒரு பக்தியோட this composition stresses the importance of bhakti and bhakti to the art and bhakti with the knowledge of raga. Raga naka, the very term raga ku nariya multiple meanings irukku. Raga can mean color, raga can mean desire, raga can mean passion, raga can mean musical notes. So or ragam அந்த ஒரு ராகத்தோட இன்சைட், ராக ஞானம் இருக்கிறவனுக்கு மோட்சம் அடையணுன்றார் தியாகராஜ சுவாமி இந்த பியூட்டிஃபுல் கீர்த்தனத்தில். ஸோ வாட் இஸ் ஒரு ராக ஞானம்னா என்ன? ராக ஞானம்னாக்கா இஸ் இட் ஜஸ்ட் சங்கராபரணம் சரிகம 15 29th மேலகர்த்தா ஷட்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்தமத்தியம், அது மாத்திரம் இல்லை. தட் இஸ் ஜஸ்ட் ஸ்மால் ஸ்பெக் ஆஃப் ராக ஜானா, ஸ்கேல் ஞானம். அது ஆக்சுவலி ராக ஜானாவே இல்லை அது. ஸோ எந்த இடத்துலையும் தியாகராஜ சுவாமி ஸ்கேல் ஞானம் இருக்கணும்னு சொல்லலை, ராக ஜானத்தை பற்றி தான் பேசுகிறார். ராகசுதாரச நாதசுதாரசம் பெல்லணுன்ற கீர்த்தனத்தில் ஸ்வரமுலாறு நொகட்டி கண்டலூனர். தி ஆர் ஜஸ்ட் ஸ்வரங்கள்லாம் ஜஸ்ட் தி பெல்ஸ் ஆன் தி போ கால்டு தி கோதண்டா கால்டு ராகாங்கிற. ராகத்துக்கு கோதண்டத்தோட ஸ்டேட்டஸ், ஸ்வரத்துக்கு பெல்லோட ஸ்டேட்டஸ் தான். அது அழகுக்கு என்ன ஒரு ரம்யமாக இருக்கிறது. ஸோ ஸ்வரத்தினால் அப்போ ஸ்வரமே வேண்டாமா ராகத்துக்கு? அப்படி இல்லை, ஸ்வரமும் இருக்கணும், ஸ்வரத்தினால ராகமும். ஸ்வரம் எதுக்கு இருக்கணும்னா ராகத்தை பரிமளிக்கிறதுக்காக தான் ஸ்வரம். ஸோ நமக்கு ஸ்வரத்தை தெரிஞ்சுட்டா போகாது, ஸ்வர ராக சுதாரச பக்தி. ஸோ ராகம்ன்றது அவரோட கீர்த்தனங்களில் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, எப்படி தி வெல்த் ஆஃப் ராகா தட் வி see in ஸ்ரீ தியாகராஜ சுவாமிஸ் காம்போசிஷன்ஸ். நபூதோ ந பவிஷ்யத்திங்கிற மாதிரி அந்த லெவலில் எத்தனையோ ராகத்துக்கு எத்தனையோ ஒரு ஒரு the greatness of the Trinity. தியாகராஜ சுவாமி, தீக்ஷிதர் and ஷியாமா சாஸ்திரி என்னன்னாக்கா, அவள் they were the perfect link to the past and they were the perfect innovators who gave their wealth to the future. ஒரு சம்பிரதாயத்தை அனுசரித்து, ஒரு பரம்பரையை அனுசரித்து தியாகராஜ சுவாமி ஆட்டும் தீக்ஷிதராட்டும் அவளோட பரம்பரையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவள் ரொம்ப ஷோகேஸ் பண்ணியிருக்கா அவளோட காம்போசிஷன்ஸில் எல்லாத்தையும். நமக்கு ராக ஆலாபன பாடம், ராகம்ங்கிறது பிரம்மஸ்வரூபம் மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. ஆலாபனால ராகம் இருக்குது, கீர்த்தனத்தில் ராகம் இருக்குது, நரவில் ராகம் இருக்குது, ஸ்வரத்தில் ராகம் இருக்குது, தானத்தில் இருக்குது, ஸ்லோகத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் ராகம் இருக்குது. ஸோ ராகம்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட். அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்ம எப்படிலாம் கையாளணும், ஒரு ராக ஆலாபனை பாடணும்னாக்கா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இவாளோட கீர்த்தங்கள்லேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட்
ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு விதமான ராகத்துக்கும் தியாகராஜ சுவாமியோட மைண்ட் செட் பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரொம்ப அழகாக தெரியறது கீர்த்தனங்கள்லேருந்து. பூர்வ பிரசித்தமாக இருக்கிற ராகங்கள், நிறைய ஃப்ரேஸ் பேஸ்ட் ராகங்கள், அவர் ஸ்ரீராம் அவர் சொன்ன மாதிரி ஸ்கேல் பேஸ்ட் ராகங்கள். ஒரு ஸ்கேல் இருந்தாக்கா அதுக்கு என்ன, இப்போ ஒரு பகுதாரி இருக்குன்னாக்கா அதுக்கு என்ன பகுதாரி, அதுக்கு முன்னாடி எதாவது கீர்த்தனம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ ஒரு பகுதாரிக்கு ஒரு லைஃப் வரணும்னாக்கா, ஒரு பூர்ண ஷட்ஜத்துக்கு ஒரு லைஃப் வரணும்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், அது எப்படி கொடுக்கணும். ஒரு விவாதி ராகம்னாக்கா அது கூட ஹேண்ட்லிங், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மகான்களோட கீர்த்தனங்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் நாட் இப்படி இருக்குது அப்படி இல்லை. எவ்ரி சிங்கிள் ஃப்ரேஸ் ட்ரிகர்ஸ் ஸோ மச் கிரியேட்டிவிட்டி இன் தி மியூசிஷியன். ஸோ தட் இஸ் ஹவு இத்தனை வித்வான்கள் விதூஷிகள்லாம் பெரியவாள்லாம் இவ்வளோ பாடி ஒரு ராக ஆலாபனையை விஸ்தாரமாக பாட முடியும்னாக்கா all these phrases in all these kritis trigger so much creativity in a musician. இப்போ ஒரு சங்கராபரணமே நம்ம எடுத்துட்டாக்கா, தியாகராஜ சுவாமி கீர்த்தனங்களில் பார்த்தேன்னாக்கா ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கே எடுத்தாங்க. சங்கதி வரைக்கும் கூட போக வேண்டாம். சங்கதி அடுத்த டெவலப்மெண்ட், ஒரு லாஜிக்கலாக எப்படி மூவ் ஆகும், இந்த மியூசிக்கல் ஃப்ரேஸோட மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறது ஒரு சங்கதி பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் பேசிக் ஃப்ரேம் ஒர்க், முதல் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டாலே அதை ஹேண்டில் பண்ணுற விதம், அதுக்கு எந்த ஸ்வரத்துக்கு இம்பார்ட்டன்ஸு, எந்த ரீஜனுக்கு இம்பார்ட்டன்ஸு, அதே மாதிரி ஸ்வரராக சுதாரசா மாதிரி தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் அப்படி ஆரம்பிக்கலை. ஸ்வரராக மாதிரி ஏமி நேரமும் இல்லை சாலேன்னு தானே ஆரம்பிக்கிறது, அப்படி இல்லை. ஷட்ஜத்தில் தான் அதுவும் ஆரம்பிக்கிறது. ஆனால் வேற அந்த ஷட்ஜத்தோட மூமெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு சங்கராபரணத்தில் அந்த அந்த ஷட்ஜத்தில் முதல்ல எப்படி பாடணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சங்கராபரணமே கேட்கறது. இந்த ஷட்ஜத்தையுமே அப்படி பாண்டா தான் சங்கராபரணம் கேட்கும். அப்படிதான் சங்கராபரணத்தோட லைஃப். இப்படிதாக்கா சங்கராபரணம் வராது. ஸோ ஒரு ராகம் பாடுறானாக்கா அந்த காந்தாரத்தை ஹேண்டில் பண்ணுற அந்த காந்தாரம், ஹவு தட் ஃப்ரேஸ் ஓப்பன்ஸ் அப் இன்டு அ பிகர் கேன்வஸ். இருக்குன்னாக்கா ஓட எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ அஜன்மமுதுர்மிஷயரஹிதுனி அஜன்மமுதுர்மிஷயரஹிதுனி அஜன்மமுதுர்மிஷ
विषय रहितुनी गता गता ஒரு பஞ்சம ரீஜன்ல இந்த ஃப்ரேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்கராபரணத்துக்கு. ததரரி மூலதரஜ நாத வேதசாஸ்திரத்தத்வர்த்தமுதலிசி தரர தரர அதரிரி அஜன்மமோ ஃப்ரம் மனசு ஸ்வாதீனம். மனசு ஸ்வாதீனத்தோட ஆரம்பமே மனசு ஸ்வாதீனமை, அப்படி ஒரு கான்டூர். ததரன தனரன எதுட்ட நீலிச்சீத, சேம் கான்டூர். ஆனால் அந்த ஸோ அந்த அந்த ஒரு பஞ்சம ரீஜன்லையோ ஒரு காந்தாரத்தை எப்படி பண்ணும், ஒரு மத்தியமத்தை எப்படி பண்ணும் சங்கராபரணத்தில். ஸோ இந்த கீர்த்தனத்துலேருந்து ஒரு கீர்த்தனமும் இட் 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எவ்ரி சங்கதி எவ்ரி லைன் ட்ரிகர்ஸ் யூ வித் ஸோ மச் கிரியேட்டிவிட்டி. நுத்தூட்டி நீமட்டு நீரனு தரனுத்தூட்டி. சங்கராபரணம்னா உடனே நுத்து சானிதாப மகரி நுத்தூட்டி நரலர ஹனர. So that phrase, so it is beyond all scale or all arohana avarohana structures. Arohana avarohana structures are important, but for ragas like this, they go beyond all. நம்ம வந்து ஆரோகண அவரோகணத்தை நினைச்சுட்டு சங்கராபரணம் பாட முடியாது. ஒரு ஷட்ஜம் கீழே ஒரு ஷட்ஜம் மேலே. In the contour of the raga is Shankarabharana, it's complete in that phrase. Gata gata mika ela aja ajesha niranjana nirupama aja ajesha. So it is not imperative, it's not necessary that you have to think of the raga as a arohana avarohana structure. So these compositions from these phrasings, these are all ragas that are completely have a long history, are dependent only completely on phrasings. சங்கராபரணம் ஆகட்டும், ஒரு கல்யாணி ஆகட்டும், ஒரு பைரவி ஆகட்டும், ஒரு பேகட ஆகட்டும், ஒரு சஹானா ஆகட்டும், ஒரு சுரட்டி ஆகட்டும், ஒரு தேவகாந்தாரி ஆகட்டும். இப்போ பேகட லக்தீன் எத்தனையோ விதமான கீர்த்தனங்கள். நீ வேற குல தனமோ சந்ததமோ நீ வேற குல தனமோ சந்ததமோ
பேகட மத்தியமம் எப்படி பாடணும் தியாகராஜ சுவாமி சொல்லி கொடுக்குறார். நீ ஸோ பேகடைக்கு ஆரோகணம் அவரோகணம் நினச்சிட்டு பாரு, இந்த மத்தியமே பாட முடியாது. நீ வேற குல தனமோ, different contours of the same note. ததல்ன தன நர மாரிசா தர கமா. So you should have, if you need to understand a note, you should need to understand the note in the raga. மத்தியமம் சுத்த மத்தியமம் அப்படின்னா சுத்த மத்தியமம் அப்படின்னு ஏரில் அப்படி விட முடியாது. சுத்த மத்தியமா எந்த ராகத்தில்? ஸோ சுத்த மத்தியமா it's not. And when you think of Begada or when you think of Shankarabharanam, it is not Shuddha Madhyamam anymore. It is Begada Madhyamam, period. It is Shankarabharana Madhyama. Shankarabharanathukum Begadaikum same regions, they share the same kind of contours. So you must have the knowledge of raga to differentiate between these phrasings in both ragas. So இப்படி பேகடையில் இப்படி பாடுறதுண்டு. ஸ்வர வைஸ் கரி பாமகரி சன. பேகடைக்கு அவரோணத்தில் பதனி த ப மகரேசெல்லாம் பேகடையில் வரக்கூடாது அவரோகணத்தில் நினைக்கிறேன், இல்லையா மாமி? பட் ஸ்வரம் படைச்சே படுறது இல்லையா? நீ த ப மகரி சா நீ த பன் பாடுறதில்லை. பட் நீ வேற குல தனமோ சந்ததமோ ரெண்டும் இருக்கு. லோகவன சதுரா ஷட்ஜத்திலே ஆரம்பிச்சிருக்கிறது. லோகவன சதுரா ஆஹிமாம் லோகவன சதுரா பாஹிமாம் லோகவன சதுரா. இந்த கீர்த்தனத்தில் சாக கே தாக தீப சரச குண சாக கே தாக தீப சாக கே தாக தீப. This phrasing is very rare to find in other compositions. So with this phrasing you can sing a beautiful raga theme out there. Adhip sarasa guna prameya sarasijasana sanandana mandita griyuga pada nirjita munishapa. இந்த லைன் இருக்கே, தியாகராஜ சுவாமி வந்து ஏதோ சகரிகா மா பதா பசா இது வச்சு ஏதாவது பண்ணியிருந்தாருனாக்கா இந்த லைன் யோசிக்கவே முடியாது. அவரோட ஜீனியஸ் வந்து பிகாஸ் அந்த ஒரு எக்ஸ்பான்சிவ் ராக ஞானம் இருக்கிறதுனால தான்
சரசிஜாசன சனந்தன வந்தித. நம்மளுக்கு ஆஸ் மியர் மாடல்ஸ் எனக்கு நிஜமாகவே இப்படி தோணாது. சரசிஜான மேல் ஷட்ஜத்தில் இருக்கிறச்சே சனந்தன வந்திதாங்கிற ஒரு ஃபேஸிங் கீழே வரணும்னு தோணாது. சரசிஜாசன சனந்தன வந்திதாங்கிரி யுகபத நிர்ஜித முனிஷாபலோ கவன சதுரா. இதே பேகடையில் நாதோபாசன நாதோபாசன, completely different color altogether. நாதோபாசன 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 ஜெயசங்கர் ஆரம்பமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட். நாதோ தான இட்ஸ் a very very unique start, very 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 unique handling of the raga. Shankar Narayana Vitu Velasidi O Manasana Do Pasana Vedo Dharulu Vedati Tulu Vishwamelanindi Vishwamelanindi. இந்த ஃப்ரேசிங் வந்து வேறு எந்த கிருத்தத்தையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிரமம். தாரி அப்படின்னு பேகடையில் ரொம்ப 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 விசேஷமாக ரொம்ப வெரி யூனிக் ஃப்ரேஸ் இது. திஸ் லவ் ஃபார் லக்கிலி திஸ் கிருதி ஹேஸ் பீன் கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வ்ட் இன் ஆல் பாட்டாந்திரம்ஸ் லைக் திஸ், மோஸ்ட் பாட்டாந்திரம்ஸ் லைக் திஸ், மோஸ்ட் ஆத்தென்டிக் பாட்டாந்திரம்ஸ் லைக் திஸ். விஸ்வமெல்லனிண்டி இது வந்து உடனே இது வந்து மகர் ரிபாமாப்பா இது ஸ்வரமாக பார்த்தீங்கன்னா மகா டேஞ்சரஸ். மகர் ரிபாமாப்பான்ற வேகடல வாட் நோ 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 திஸ் நமக்கு இன்னைக்கு வி ஆர் அவர் திங்கிங் இஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸ்ட் இன்டு a lot of constraints such as ஆரோஹணா அவரோஹணா மேளகர்த்தா ஜன்யா ஜனகா. காம்போஜிக்கு வந்து ஹரிகாம்போஜி தான் அப்பா. ஏன் அப்பான்னு சொல்கிறது இல்லை, அம்மான்னு சொல்லியிருக்கலாம். டு பி பாண்ட்னாக்கா அம்மாலேருந்து தானே பாண்ட் தான், இதுக்கு தெரியல. ஜனகா ராகா ஜன்யா ராகா இந்த இந்த அவஸ்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது பட் பாடுறச்சே பட் ஜனக ராகம் தான் சொல்கிறா. ஜன்யா ஜனகா தானே, ஜனனி ராகம் சொல்லலையே. ஸோ ஹரிகாம்போஜி வரதுக்கு தியாகராஜ சுவாமி இல்லைன்னா ஹரிகாம்போஜியே கிடையாது, கரஹர் பிரியாவே கிடையாது. அதுக்கு முன்னாடி காம்போஜி யுகாந்தரமாக இருக்குது. ஸோ வி ஆர் அவர் மைண்ட் இஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸ் வித் so many constraints. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து just because this சங்கதி does not fit into our box, இது வந்து no this has to be corrected, purified. இதெல்லாம் ரொம்ப விஸ்வமெல்லனிண்டி. this சங்கதி is like gold in Begada.
ஷட்ஜத்துலேருந்து மத்தியமத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாரு. இது மகான்களோட சங்கீதத்திலையும் சாகித்யத்திலும் தான் அது முடியும்னு என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். விஸ்வமெல்ல நிந்தி அதுக்கு நிஜமாகவே ஒரு நாதோபாசனை இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் கான்டூர் நமக்கு கிடைக்கும். ஸோ தியாகராஜ சுவாமிஸ் மைண்ட் இன் ஹேண்டலிங் சச் இந்த மாதிரி ஃப்ரேஸ் பேஸ் ராகாஸ். தேவகாந்தாரி எடுத்துட்டாக்கா ஒரு கொலுவை இன்னாடிக்கும், ஒரு நாமராலிங்கம் பார்க்கும், ஒரு க்ஷீரசாகர விஹாராக்கும், க்ஷீரசாகர சயனாக்கும், ஒரு வினராதனாக்கும் என்ன ஒரு சிஎஃப் டிஃப்ரென்ஸ், என்ன ஒரு அந்த அதே ராகம்தான். பட் அந்த கெயிட்னாலையும் சரி, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்னாலையும் சரி, வினராதன மனவி வினராதன வினராதன மனவி 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 வினராதன மனவி. ஆனா நமோரால நாமோரால இதுக்கும் வினராதங்க சம்பந்தமே இல்லை. அஃப்கோர்ஸ் சரியா பாடினாக்க நாமோரால நாமோரால அந்த நாமரால கிம்பவேமின்ற கொஸ்டின் மார்க்குக்கும் இந்த மியூசிக்கல் கான்டூருக்கும் அதோட பாவத்துக்கும் இந்த தேவகாந்தாரியோட ஒரு மியூசிக்கல் ப்ரெசன்ஸுக்கும் அவ்வளோ பொருத்தம். நாமரால கிம்பவேமின்னு இல்லை கீர்த்தனம், நாமரால கிம்பவேமி அலகிம்பவேமி 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 ஸ்ரீரா நமோரால இதுல ஓ கவர சருடல நாடு சகோதர பாதருத்தாள கவன சருட இந்த ஃப்ரேஸ் கவன சருடல நாடு சகோதர பாதருத்தாள கவன சரு அதை இந்த மாதிரி ஒன்று தேவகாந்தர் திங்க் பண்ணுறதே ரொம்ப இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வர முடியும்னாலே தி மைண்ட் ஹேஸ் டு delve into a very very abstract region of the raga, shedding all its other paraphernalia. So அந்த நாதோபாஸ்தினால மாத்திரம் தான் இப்படி வர முடியும். இதே தேவகாந்தாரியில்
கொலுவையுன்னாடே கோதண்ட பாணி கொலுவையுன்னாடே கோதண்ட பாணி கொலுவையுன்னாடே. ஆரம்பம் தான் ரொம்ப விசேஷம். கொலுவையுன்னாடே அது வந்து அந்த மாதிரி ஒரு நிஷாதத்தில் ஆரம்பித்து இப்படி ததர்னாக்கா நம்மளுக்கு தேவகாந்தரி சட்டுன்னு தோணவே தோணாது. ததர் ததர் ஒரு ததர் இதெல்லாம் அஃப்கோர்ஸ் எல்லாம் அகெயின் தியாகராஜ சுவாமி கீர்த்தனத்துலேருந்து வந்தது தான் இந்த ஃப்ரேசிங்ஸ் எல்லாமும். இப்போ நான் இப்போ சஹானா இந்த ஃப்ரேஸ் பாடினேல கரஹர்பியா பாடினேனாக்கா அங்கேன்னு வந்தது தான். பட் கொலுவையுன்னாடே என்ன ஒரு 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 கான்ட்ராஸ்டோட சேம் ராகத்தில் இத்தனை டிஃப்ரெண்ட் கெயிட்டில் சஹானாலையும் அதே மாதிரி எத்தனை டிஃப்ரெண்ட் ரகுபதே ராமாக்கும் ஈ வசுதாக்கும் கிரிபை நலக்குனாக்கும் ஏமானதி சேவுக்கும் எத்தனை ஒரு வேரியட் கலர்ஸ் இருக்குது அதில். ஏமானதி சேவோய மெஞ்சின்ன ஏமான அந்த ரிஷபத்திலே சஹானா முடிஞ்சுடுத்து. ஏமானதி சேவோய மெஞ்சின்ன ஏமான வந்தனமோ ரகுநந்தன. வந்தனமுங்கிற வார்த்தைக்கும் அந்த வந்தனமுங்கிற அந்த சஹானா ஃப்ரேஸுக்கும் இவ்வளோ பொருத்தம். ரகுபதே ராம ராக்ஷச பீம ரகுபதே ராம ராக்ஷச பீம ரகுபதே ரகுபதே பீம ரகுபதே ராக்ஷச பீம ரகுபதே அகெயின் ரிகம பதனிசா சங்க சஹானால வரக்கூடாது அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். it gels, it perfectly fits into this contour. ஏமானதி சோல பிருந்தாமா அழகா ஒரு சங்கதி போடுவோம். ஏமா வீச்சேவோயே மெஞ்சி நவோயே மான ஈச்சேவோயே இது இந்த ஒரு ஃப்ரேஸ் வச்சு ரொம்ப அழகாக சஹானா ரொம்ப அழகாக பாடலாம். தர ரி 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 தர தர ரி ரி ரி. So everything fits in, has to fit into context. So ரகுபதே ராமாக்கும் ஏமானதி சேவுக்கும் அந்த ராகத்தோட கலரே கம்ப்ளீட்லி வித்தியாசம். ஈ வசுதானி வண்டி தெய்வமுயி வசுதானி வண்டி தெய்வமுயி வசுதானி வண்டி தெய்வமுனே வசுதானி வண்டி தெய்வமுனே கனராயி வசுதா.
மந்திரஸ்தாயில் இவ்வளோ வெயிட்டியாக இந்த பிளெயின்டிவ் ராகத்தில் That is the genius of Tyagaraja Swami, to offer in the same raga with such varied and such myriad hues of the same raga. And இதெல்லாம் இந்த ராகம் எல்லாம் வந்து எல்லாம் கம்ப்ளீட்லி ஒரு அந்த ஃப்ரேசிங்ஸ், அந்த ஃப்ரேஸை பொறுத்து இருக்கு. அந்த அந்த வாட் வி கால் பிடிங்கிறது தமிழில். ஸோ அதுதான் முக்கியமே தவிர மற்றதெல்லாம் அப்புறம். இந்த மைண்ட் செட்டு இந்த மாதிரி ராகங்களுக்கெல்லாம். அதே சமயத்தில் ராகம்ஸ் லைக் பூர்ணஷட்ஜம் இதெல்லாம் நிறைய ஸ்கேல் பேஸ்ட் ராகாஸ் அப்படின்னு இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு லைஃப் வந்ததே தியாகராஜ சுவாமினால தான். ஒரு பகுதாரி ஆட்டம், ஒரு காப்பிநாராயணி ஆட்டம், ஒரு நலன்காந்தி ஆட்டம். ஸோ இதுக்கெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரியோ இல்லை, அதுக்கு ஒரு பெரிய சிலதுக்கெல்லாம் இருந்துக்கலாம். சிலதெல்லாம் அவரோட க்ரியேஷன்ஸ். அவர் சொன்ன மாதிரி அவரோட க்ரியேஷன்னா அவர் சொன்ன மாதிரி க்ரியேஷனால இந்த லைஃப், இந்த ஸ்கேலுக்கு லைஃப் வந்து தான் க்ரியேஷன். ஒரு ரிகா மணி நீச சனி பமகரி மணி நீச நி பமகரி சரி கா மணி நீச நி பமகரி ஒரு ஸ்கேல் இருக்குன்னாக்கா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது என்ன, எப்படி, ஹவு டு யூ அப்ரோச் இட். இஃப் சம்படி கிவ்ஸ் மீ எ ஸ்கேல் சபரி க மதனி க பச அப்படின்னு ஒரு ஸ்கேல் கூட எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ ஜெயந்த சேனா சொன்ன மாதிரி சக மத சானி த ப மக சான்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. இப்போ ஸ்கேல் வந்து இது வச்சு என்ன பண்ணணும்னா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆனால் தியாகராஜ சுவாமி கீர்த்தனா இருக்கிறதுனால தான் வினத மகசான்னு அந்த காவ் அப்படி பாடணும்னு தெரியும். வினத்தானும் பாடலாம். பாடலாமா கூடாதா? வினதா சுதவா ஹனஸ்ரீ ரமணன் பாடலாம். அப்படி அதுதான். தட் இஸ் வேர் வி ஹாவ் டு ட்ரஸ்ட் அ பரம்பரை. இப்போ தியாகராஜ சுவாமி இப்படி தான் பண்ணுறாரா அது தெரியாது யாருக்கும். அது அந்த $1 million கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. பட் தியாகராஜ சுவாமி சிஷ்ய பரம்பரையிலேருந்து எல்லாரும் பாடி, பெரியவா எல்லாரும் பெரிய வித்வான்கள், பெரிய விதூஷிகள்லாம் பாடி அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம அந்த ரெஸ்பெக்ட் பேஸ் பண்ணி தான் வினத சுதவா ஹனஸ்ரீ ரமண வினத. ஸோ ஒரு ஜெயந்த சேனா பாடணுன்னாக்கா, ஜெயந்த சேனா ராகம் பாடுனாக்கா தன்னு பாடக்கூடாது. Yes, there is nothing more than a scale in this raga. Yes, definitely. But there is a lot of life that has been infused into this scale by Sri Tyagaraja Swami. Vinata Sutava Hanasri Ramana Hanasri Ramana படிக்கலாம். வரும் நேச்சுரல் சீக்வென்ஸ் இது. மகச கமப பதச நிதப தானே மைண்ட் லீனியராக அப்படி தானே திங்க் பண்ணும். ஆனால் அப்படி இல்லை கீர்த்தனம். வினத சுதவ மபச பப வினத சுதவ ஹனஸ்ரீ ரமண மனச ரகசே விஞ்சதரகம வினத ஹனஸ்ரீ ரமண மனச ரகசே
ಶಡರಮ ವಿನತ ಸುತವ ಶ್ರೀ ನಿನ್ನು ಸಾರಂಗು ಜೂಡನಿ ಬ್ರತುಕೆ ಲವಿನ್ ಸಾರಂಗು ಜೂಡನಿ ಬ್ರತುಕೆ மனுஜுலனே மனுஜுல சனி நீத அப்படி மனுஜுல சனித பல இல்லை வேற எப்படியும் இல்லது மனுஜுலனே ஜீவன மேல வினத சுதவ ஸ்ரீ. ஸோ இதுலேருந்து இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஜெயந்த சேனால் இது ஒரு கீர்த்தன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஜெயந்த சேனா ராகம் பாடணுன்னாக்கா ததர ஸோ இந்த மாதிரி ஏராளமான ஸ்கேல்ஸ். ஸோ திஸ் பட் ஃபார் தியாகராஜ சுவாமி இந்த விஷன் கிடைக்காது. காப்பி நாராயணி இருக்கு, அதை வந்து ஒரு நீ சென்ட்ரிக்காக பாடணும்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கு எப்படி அது வந்து அந்த அந்த கலர் சரசமதன பேத தண்ட சதுரா சாட்டி தெய்வமேவ ரே ப்ரோவே சரச சா பரமசாம்பவாக்ரேசருண்ட. ஸோ நிஷாத சென்ட்ரிக்காக அந்த ராகம் பாடணுன்னு எப்படி தெரியும்? பரமசாம்பவாக்ரேசருண்ட நூச்சூன். இட் வெரி வெல் குட் ஹேவ் பீன் பரமசாம்பவாக்ரேசருண். இப்படி பாடலாம். காப்பி நாராயணி ஸ்கேலில் ஃபிட் ஆகும் கரெக்டாக. ஆனால் அந்த காப்பி நாராயணிக்கு ஒரு லைஃப், காப்பி நாராயணிக்கு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கலர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் இட்ஸ் parent scale called ஹரிகாம்போஜி. பரமசாம் ஹரிகாம்போஜியில் நிச்சயமாக பாட முடியாது. ஹரிகாம்போஜியில் ஹரிகாம்போஜியில் பாடினாக்கா அது உச்சித்தம் இல்லை, பாட முடியாதுல்ல. பாட முடியும் ஆனால் உச்சித்தம் இல்லை. ததர పరమశాంభవాగ్రేసరుండనుచు పలుకు రావణుండు తెలియలేకపోయే పరమశాంభవాగ్రేస. సో హితవు మాటలెంతో బాగబల్కితివి శతముగానయోధ్యానిచ్చేనంటితివి అత సహోదరుని நீ அங்கே மா இங்கே முடிகிறது இச்சேனன்டிதிவி நித நீதம் தர. தட் இஸ் வேர் தி லைஃப் ஆஃப் தி ராகா லைஸ். ஸோ ஒரு காப்பி நாராயணி நம்ம பாடுறோம், ஒரு கொஞ்சம் ஸ்வரம் பாடுறோம், இல்லை ஒரு ராகம் பாடுறோம்னாக்கா மகரி கரி ச தன இப்படி சொன்ன ராகம் பாடுறதுல இட் ஒன்ட் ஜெல் ப்ராப்பர்லி. So for all these ragas like this, so Harikamboji
pun system la, but that was a completely different system. So you definitely had the notes of all these, the Harikamboji and the Kararapriya scales, but as ragas as we know them, we owe it completely to Tyagaraja Swami. Harikamboji mari or it is now, Harikamboji has a status of its own. It is not dependent on Kamboji or not dependent on Kamas, not dependent on any other raga. எனக்கு அவ்வளோ கீர்த்தனங்கள் ஹரிகாம்போஜியில். ஸோ ஹரிகாம்போஜி தியாகராஜ சுவாமி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுக்குறார். எத்தனை கீர்த்தனங்கள், ராமனன்னு ப்ரோவரா ராமனன்னு ப்ரோவரா ராமனன்னு ப்ரோவரா வேம கோ கவி தரலர. மை குரு டி.கே. ஜெயராமன் வந்து ரொம்ப அவருக்கு இந்த ஃப்ரேஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஹரிகாம்போஜியை ரொம்ப பேட்டன்டட் ராகா அவருக்கு. அந்த நிஷாதம் பாடுற நிஷாதம் தான் கீ ஃபேக்டர் அண்ட் ரிஷபம் கீழ் ஃபேக்டர் ஹரிகாம்போஜ. வேம கோல கபீரமானன்னு ப்ரோவரா. There is no scent of Kamas, there is no scent of Harikamboji here. So இப்படி உண்டே திராமுடொக்கடூரக செடி போகு மனச உண்டே திராமுடொக்கடூரக செடி போகு மனச. இந்த ரெண்டு கீர்த்தனும் இந்த ஃப்ளேவரில். எந்துக்கும் நீர்தய எந்துக்கும் நீர்தய எவரு எப்படி ஒரு மேக்னிஃபிசன்ட் காம்போசிஷன். இந்து நீப ஓ நோ 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 தட் இஸ் கமாஸ் அப்படி சொல்லவே கூடாது. Because such phrasings are common to all these three ragas. So everything has to be looked into in context. இங்கிலீஷில் நோ ஸ்பெல்லிங் சொல்லுனாக்கா நோன்னு உடனே சொல்லிவிடக்கூடாது. KNOW நோ தான். ஸோ இந்து நீபகன இப்படி தான் பெரிய எல்லாரும் பாடி கேட்டிருக்கோம். ஸோ Manidani, oh no, that is Kamas. No, that has to be changed. No, it should not be changed. Induni bhanana ina kula chandana. Induni bhanana ina kula chandana. ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷனும் வர வேண்டான்னு 4-5 சரணம் போட்டுவிட்டார். இதுலையே வேற வேற மாதிரி பரம பாகவன பரிமள பகன परदेश सीने परदेशी मापवे भक्ति
శత్రుల మిత్రుల శత్రుల మిత్రుల సమముగ జనీకన్ నీదయ ధరలో నీవై త్యాగరాజుపై ధరలో నీవై త్యాగరాజుపై ఎందుకు నీదయ ஸோ ஒரு நிஷாதத்தை எப்படி பாடணும்? தர நீனமணி எடுத்த உடனே நீனமணி வம்ச திலகலாவண் நீனமணி ஸோ ஒரு ஹரிகாம்போஜி எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதே முதல்ல பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுக்குறாரு. So that clears off அந்த ஃப்ளேவர்லேருந்து. பட் Kamboji or Kamas or Hari Kamboji, all of them share a lot of common phrasings. இப்போ ஒரு தெய்வத்தத்தில் நின்று பாடுறோம்னாக்கா தனநரம் தங்கர தர தனரநர தரரல ததனர ததர ததரம் ததனர தனரம் இந்த ரீஜனில் அப்படின்னா no, that's Kamas, that should be bad. அப்படி இல்லை. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி லுக்ட் இன் டு கான்டெக்ஸ்ட். ஸோ ஒரு கமாஸை ட்ரீட் பண்ணிட்டு தியாகராஜ சுவாமி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும், ஹரிகாம்போஜி பண்ணுறச்சு என்ன பண்ணுறாரு பார்க்கணும். சுஜன ஜீவன ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவன ரீயே கிடையாது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சங்கதியில் ரிஷபமே கிடையாது. சுஜன ஜீவன ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவன ரிஷபமே இல்லாமல் கமாஸோட கம்ப்ளீட் ஃப்ளேவர் அந்த லைனில் வந்துட்டு. ஸோ சீதாபதே நாமன சுன்ன சித்தாந்தமணி யுன்னனுர சீதாபத்து சர அது கமாஸுக்கும் உண்டு. கமாஸுக்கு எப்பவுமே மணி தான் வரணும்னு அவசியம் இல்லை, கமாபத்தனியும் உண்டு. ஸோ both of these ragas have common phrasings. So everything has to be looked in their contexts. ஸோ ஹரிகாம்போஜி மாதிரி ஒரு ஸ்கேலுக்கு என்ன பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு ஹரிகாம்போஜி ஹஸ் பிகம் சச் அன் இம்பார்ட்டண்ட் அண்ட் சச் அ கிளாசிக்கல், சச் அ பியூட்டிஃபுல் ராகா தேங்க்ஸ் டு தியாகராஜ சுவாமி. தி அதர் இது ஒரு பெரிய ப்ராட் மைண்டட் விஷன் இருந்தால் தான் முடியும். பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் காம்போஜி விச் இஸ் சச் அ பவர்ஃபுல் ராகா. ஸோ டு திங்க் to envision a raga beyond Kamboji having the same set of notes is something stupendous. அதே மாதிரி கரஹர பிரியா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக நம்ம கரஹர பிரியா பாடுறோம். தியாகராஜ சுவாமி கீர்த்தனங்கள் இருக்குது, எல்லாம்
எல்லாரும் பெரியவா எல்லாரும் அசாத்தியமாக பாடியிருக்கா கரஹர பிரியா. ஸோ பட் இன்னைக்கு நம்ம ரொம்ப கரஹர பிரியா பாடலாம் கட்சி இல்லை. இவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்னைக்கு கரஹர பிரியா பாடுறது. பட் அந்த கரஹர பிரியாவில் என்ன இருக்குது, என்ன பார்க்கணும், என்ன வாட் யூ லுக் ஃபார் இன் கரஹர பிரியா தான். இட்ஸ் சரியாக மேலே கீழே இறங்கினாலும் ஸ்டேர் கேஸ் மாடல் இறங்கினாலும் கரஹர பிரியா நல்லா இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். பைரவி மாதிரி யோசிக்கலாம் வேண்டாம். பைரவியில் கொஞ்சம் எஸ்பெஷலி கோர்வா பாடுறது பைரவியில் மகா பிடுங்கல். கரஹர பிரியாவில் பரம சௌகரியம். ஆனால் அப்படி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆஸ் சிம்பிள் ஆர் ஆஸ் ஈஸி ஆஸ் தட். சமானம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த ஆரம்பமே என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கலர், கம்ப்ளீட்லி டிவாய்ட் ஆஃப் எனி அதர் ராகா ஆர் கம்ப்ளீட்லி டிவாய்ட் ஆஃப் எனி அதர் ஃப்ரீசிங். சமானம் நீ சமானம் வரு ரமணி சமானம் வரு ரமணி சமானம் வரு ரம. ஸோ அந்த அந்த காவை பாடுற அழகோ, நிஷாதத்தை பாடுற அழகோ, ரமணி சமானமெவரு ரமணி சதர அந்த ரவையா தான் ரவையா பாடணுங்க. நக்கா கரஹர ஓகே அனீமிக்கா இருக்கு. ஸோ எத்தனை விதம், எத்தனை டிஃப்ரெண்ட் எத்தனை விதமாக கரஹர பிரியாவை நம்மளுக்கு ராமனே சமாரம் ஒரு ஆட்டும். சக்கநீராஜ மார்கமூலுண்டங்க சக்கநீராஜ. நிஜமாவே ராஜமார்க்கமாக அது கீர்த்தனம். லக்கிலி இன்னி வரைக்கும் சக்கனி ராஜா வந்து மேலே சக்கநீராஜ வரைக்கும் பாடலை யாரும். சக்கநீராஜ மார்கமூலுண்டங்க சக்கநீராஜ. லாஜிக்கல் சீக்வென்ஸ் ஆஃப் சங்கதீஸ். ஸோ எப்படி ஒரு ராகாவோட ப்ராக்ரெஷன், ஒரு ராகம் பாடிச்சு நம்ம எப்படி ப்ராக்ரெஸ் பண்ணணும். ராகம் பாடுறோன்னா இப்போ கரஹர பிரியா சக்கரி ராஜாவுக்கு ஒரு ராகம் பாடுறோன்னா அது வந்து கீர்த்தனத்துலேருந்தா சக்கநீராஜ மார்கமூலுண்டங்க சக்கநீராஜ. Pakkal Lalabadi is completely different. Pitri Bhagyame is completely different. சித்திர அனுபலவிலேருந்து ஆரம்பிச்சு அது ஒரு அப்படி ஒரு பாடுற சம்பிரதாயம் ரொம்ப அழகாக ஷட்ஜத்துலேருந்து தாரசாய் ஷட்ஜத்துலேருந்து. ஸோ ஒரு ஒரு ராக இப்போ ஒரு கரஹர பிரியா அப்படி இருக்குன்னாக்கா அதே கலர் ஸ்ரீரஞ்சனி கிடையாது. ஸ்ரீரஞ்சனிக்கு கரஹர பிரியா மைனஸ் பான்னு நினச்சிக்க கூடாது. ஸ்ரீரஞ்சனி கரஹர பிரியா அங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
மாறுபல்க புன்னவே மிரா மாமனோரமண மாறுபல்க குன்னவே மிரா சுக சுக மிருதங்க தாளம் சுக சுக மிருதங்க எத்தனை எங்கெல்லாம் இந்த ஓப்பனிங் சரியோ வரே ஸ்ரீ ஜானகி நீ சரியோ வரே அதே மாதிரி மூவினி தாசுடனே பேராசச்சே உடனே அந்த ஃபர்ஸ்ட் லைனில் ராகம் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் ಭುವಿನಿ ದಾಸುಡನೆ பேரசச்சே பொங்குலாடித்தீன புத மனோகர முடிஞ்சு போச்சு ராகம். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் நம்மளோட பிரதாபங்கள்லாம் காமிச்சோம். பூவினி தாசுடன் அதெல்லாம் அப்புறம் பட் பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கில் ராகம் இஸ் கம்ப்ளீட். ஸோ இப்போ ஸ்ரீரஞ்சனி கரப்பிரியா மைனஸ் பார் மென்ஷன் பண்ணலை அங்கே அந்த ஃப்ளேவரே இல்லை அங்கே. ஜார சோர பஜன ஜேசிதினா சகேத சதன சகேத சதன மாறுபல்க குன்னவே மிரா தரல நன தரல தரன ரன நரர தரன நரர. ஸோ ஒரு ஸ்கேலுக்கு ஒரு ரெண்டான ஒரு ஒரு ஸ்கேலை எப்படி தியாகராஜ சுவாமி ஹேண்டில் பண்ண அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது. ஒரு பூர்வ பிரசித்தமான ராகங்கள், ஒரு பழமையான ராகங்கள், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற ராகங்கள், ஒரு ஃப்ரேஸ் பேஸ்ட் ராகங்கள், அதுக்குண்டான மைண்ட் செட் எப்படி இருக்குது. இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பாடுறச்சே நம்ம மனோதர்ம சங்கீதத்தில் இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணணும். அதே மாதிரி ஆல் தி விவாதி ராகாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்கேய பூஷணி இருக்கு. நம்பர் சரி கம பதனீச சானித பமகரீச மேலகர்த்தா ஸ்கீம்ல. நவ் this is Gange Bhushani. So 7 up 7 down scale, right? So நம்ம சௌரியமா பாடிக்கலாம் இல்லையா. சரி கரி க கரி சரி க மகரி சரி கன்னு பாடலாம். கீர்த்தனத்தில் அப்படி இல்லை. தியாகராஜ சுவாமியோ தீட்சிதரோ ரெண்டு பேருமே விவாதி ஸ்கூல் விவாதி ராகாஸை இப்படி ஹேண்டில் பண்ணலை. ஷட்சுதி ரிஷபமாக இருந்து ஷட்சுதி தெய்வத்தமாக இருந்தால் எப்போவுமே மோஸ்ட்லி எலாங்கேட்டடாக தான். அண்ட் அந்த கீர்த்தனம் ராம அப்படின்னு கீர்த்தனம் அப்படி இல்லை. கமரீசா தன்னர தன தன தர யவரே ரமையா நீ சரியவரே. So the marisa will not sound as magarisa கேக்காது. கரிங்கிற அந்த you should not call it being discordant. For loss of another term I use that same word. Garisa அப்படின்னு கேட்காது. Marisa is as good as hearing Magasa, because Shakshutri Rishivam and Yavare Ramaya நீ
సరియువరే రవ్వకు తావు లేక సుజనులరు. ஷட்ஜத்துலேருந்து நேர மத்தியமம் தான். ரவ் இட்ஸ் அ கம்ப்ளீட் 7 up 7 down ஸ்கேலாக இருந்தால் கூட ரவ்வகு தாவு లేక సుజను அப்படி இல்லை கீர்த்தனம். రవ్వకు తావు లేక సుజనులను కాజిక రక్షించేవారు పరే గమపదని మరి పరమాత్ముడు వెలిగే மூச்சட பரமாத்முடு. அவ்வளோ அந்த ஷட்ஸ்ருதி ரிஷபத்தை அவ்வளோ எலாங்கேட்டடாக இருக்கு. சரிகா டஸ் நாட் மீன் கரிகான்னு பாயிண்டே இருக்கணும். சரி கரிகா அப்படி கிடையாது. பகாயனி மயலெந்தோ பகாயனி மயலெந்தோ நீ மயலெந்தோ எந்தோ வேற மாதிரி பாடவே வரல. கரி கரிகான்னு திருப்பி ரிப்பீட் வராது. எந்த கீர்த்தனத்துலையும் அப்படி கிடையாது. ஸோ ஒரு விவாதி ராகத்தை என்ன அழகா, அதே மாதிரி நாட்டை வந்து விவாதி ராகம்னே கன்சிடர் பண்ணக்கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து விவாதி ஒரு இட் ஹேஸ் ஷட்ஸ்ருதி ரிஷபா இருந்துச்சு. நம்ம வந்து என்னமோ மகரி ஜெகதாந்த காரக்கால என்ன பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ரிஷபத்தை எப்படி பாடணும் அண்ட் ஸ்வரம் பாடுறதுக்கும் தானம் பாடுறதுக்கும் சொல்லிக் கொடுக்குற தியாகராஜ சுவாமி. அது சா நீ பா சா ரீ சா மா மா ரீ சா மா மா பா மா மா பா மா மா ரீ சா மா ரீ சா சா நீ பா பா மா மா ப சா சா நீ நீ சா நீ நீ சா நீ ப ரீ சா நீ ப சா நீ ப ம நீ ப ம ரீ பா ம ரீ சா பா பா சா நீ ப ம ரீ சா ரீ க ம ஜக. ரிகமா தவிர வேற எங்கேயா கா வந்ததா? சா சா நீ ப ம ப சா சா ரீ சா சா மா மா ரீ சா மா மா ப சரி க ம ப ம க ரீ சா. இல்லை இந்த மாதிரி நாட்டெல்லாம் கிடையாது. இப்படிலாம் இது நாட்டையே ஆகாது இது. ஸோ நாட்டைக்கு என்ன ஜண்டஸ்வரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இருக்கு. ப ப ப நீ ப ப ம ம ப ம ம ப ம க க ம க க ம ம ரீ ரீ சா சா ரீ ரீ சா சா நீ நீ சா நீ நீ சா சா நீ ப ஜண்ட பாண்டா தான் நாட்டை கேட்கும். சா நீ சரி க ம ப நீ ச நீ ப ம க ம ரீ சா நீ சரி க ம ப ம ரீ சா. நாட்டை டஸ் நாட் கம் டு லைஃப். சா சா நீ ப ம ப சா சா ரீ சா சா ம ம ரீ சா ம ம ப பா ம ம ப ம ம ரீ சா ம ரீ சா சா நீ ப ப ம ம ப சா ச நீ நீ ச நீ நீ ச நீ ப ரீ ச நீ ப சா நீ ப ம நீ ப ம ரீ ப ம ரீ சா பா ப சா ச நீ ப ப சா ச நீ ப இல்லை பா ப சா ச நீ ப ம ரீ சா ரீ க ம ஜக. So whole of Jagadanthakaraka is such a beautiful lesson for how to sing Tanam or how to sing Swaram, how to sing Natai also. இப்போ நாட்டை ராகம் பண்ணணுன்னாக்கா தன்ன ஒரு இடத்துல இல்லை, கீர்த்தனத்தில் ஒரு எங்கேயுமே இல்லை. தன்னர சன்னரீசா தன்ன தன்னல ஆனம் ததகனம் தனம் 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 ததகனம் தனம் ஆனம் தரம் த அப்படிலாம் இல்லை. சரி கம மாதிரி சா சரி கம ஜகதா இங்கே சரி கம ஜகதான்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்வரத்தில் வைக்கல.
Papa ni pa ma ni pa ma ma pa ma ga ma ri sa ri sa ma ga pa ma ni pa ma ga ma pa pa sa sa ri sa ma ri sa ni pa ma ga ma pa sa ni pa ma ri sa ri ga ma janga ma ri sa ri ga ma janga la ma ri sa ri ga ma janga தான் பாடணும். அந்த ரிஷபத்தை தட்டி தான் பாடணும். இன்ஃபேக்ட் தீக்ஷிதா ஸ்கூலில் ரொம்ப அழகாக வந்து சுப்பராம தீக்ஷிதா எல்லா இந்த ஷட்சுதி ரிஷபத்துக்கு இருக்கிற இடத்துல ஷட்சுதி தெய்வத்தை இருக்கிற இடத்துலனா எல்லாத்துக்கும் அழகாக ஒரு நோக்கு சீன் போட்டுட்டு வர்றது. இட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ ஒரு எந்த விதமான ராகமாக இருக்கட்டும், ஸோ ஒரு ஸ்கேல் பேஸ்ட் ராகமாக இருக்கட்டும், ஒரு விவாதி ராகமாக இருக்கட்டும், ஒரு பூர்வ பிரசித்தமான ராகமாக இருக்கட்டும், ஸோ ஒரு ராகா அப்படிங்கிறது நம்மள ஹவு டு திங்க் இஃப் யூ ஆர் கிவன் அ ஸ்கேல் லைக்கா ஜஸ்ட் லுக் அட் தியாகராஜ சுவாமி விநாசனம். இஃப் ஐ எம் கிவன் அ ஸ்கேல் அண்ட் ஆஸ்க் டு சிங் அ ராகா ஆலாபனா வித் தட் ஸ்கேல், I will be stranded but for the Trinity. I'll be left stranded miserably. Because ஒரு ஸ்கேலை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு இன்றைக்கி ரொம்ப சௌரியமாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இன்றைக்கி எதாவது ஸ்கேல் கொடுத்தா ரொம்ப சௌரியமாக பாடிடுறோம். நோ, அதுக்கு பேக்ரவுண்ட் அங்கே இருக்குது. அவன் அந்த வழி போடலைனாக்கா, அந்த வழி காட்டலைனாக்கா இன்றைக்கி அது பண்ணவே முடியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் டு டூ இட். We will end this session with the beautiful raga Surati. Surati அதே மாதிரி எத்தனையோ கீர்த்தனங்கள், பஜன பருளாகட்டும், கீதார்த்தமும் ஆகட்டும், ஒரு கீதார்த்தமும் எஸ்பெஷலி அதில் இருக்கிற 2-3 ஃப்ரேஸ் வந்து மற்ற கீர்த்தனங்களில் கிடைக்காது. கீதார்த்தமு சங்கீதானந்தமு மீதாவுன யுகுடர ஓ மனச கீதார்த்தமு சங்கீதானந்தமு மீதாவுன ஓ மனச ஓ மனச பதனி சனி. We can't even think of such a phrase today. Maga pa mari mari sari ma pa ni 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 da ni sa ni da pa ma ma pa da ni sa ni da pa da ni ta. இப்படி ஸ்வரம் பண்ணானக்கா -5 -25 மார்க்ஸ் வந்துடும். -25 தானே இல்லை ஜாஸ்தியாக வருமா? So, but the Kriti has this phrase. Oh no, that might be interpolation. No, it's not interpolation. It is by design. Bhajana parula kela danda pani bhayamu manasa. Bhajana parula sani bhajana parula. அப்போ அந்த phrase வந்து it is so helpful when you sing a raga. Tadara tadara na la na ta na na ri la. So Ramachandrani daya Ramachandrani daya Ramayelada daya Ramachandrani daya. So இந்த மாதிரி we can go on and on of every single raga that Sri Tyagaraja Swami has given us. So I end this session
and I thank you all for being here, and I thank Ramakrishnan, Manoj, Balaji, and all of you. Thank you so much thanks to Shruti and Music Forum for hosting this. Pavamana sutudu patu padar pindamulaku ninama rupamulaku jaya mangalam rajiva nayana jagarajadi vinodamaina ninama రూపములకు జయ మంగళం నీనామ రూపములకు జయ మంగళం. Subscribe to Shruti's YouTube channel to stay connected to the world of performing arts.